Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போர்ன்விட்டா பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் இது. அதாவது நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். பசங்களுக்கெல்லாமும் ரொம்ப பிடிக்கும். இந்த போர்ன்விட்டா பர்ஃபியோட டேஸ்ட்டு வந்து சாக்லேட் பர்ஃபி மாதிரியே இருக்கும். ஸோ வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடல மாவு, அதே அளவுக்கு சுகர், 1 கப் கடல மாவுக்கு 1 கப் சுகர், அதில் ஒரு 3ல் 1 பங்கு நெய், 3ல் 1 பங்கு போர்ன்விட்டா, அவ்வளோதான். அப்புறம் நட்ஸு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே தூவி விடுறதுக்கு தான். என்ன நட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா எது இருக்கோ உங்ககிட்ட அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம போர்ன்விட்டாவை கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எந்த கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல அதை கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற ஹாட் வாட்டர் ஊற்றி கரைச்சி வச்சுடுங்க. செகண்ட் ஸ்டெப்பு, பர்ஃபி பண்ணிவிட்டு நம்ம கொட்டி வில்ல போடுறதுக்காக ஒரு ட்ரே இல்லை பிளேட்டு என்ன நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற கடல மாவை முதல்ல நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் ஒரு 3/4 பங்கை ஊற்றிடுங்க. நெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். லைட்டாக ஹீட் வந்ததுக்கப்புறம் கடல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். கேஸை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் சீக்கிரமே கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சுட்டு கேஸை நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அந்த கடல மாவோட பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ மீதி இருக்கிற நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வாசனை வருது. இப்போவே நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை. இப்போ அப்படியே அதை சிம்மிலேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த கேஸில் நம்ம சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை. ஒரு 10 மினிட்ஸில் சுகர் சிரப்பு நமக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்தோன்னா நான் ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒத்த கம்பி பதம் இழுக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம சிம்மில் வச்சு கடல மாவை வறுத்துட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற போர்ன்விட்டாவை முதல்ல இதில் ஆட் பண்ணிடலாம். கட்டி தட்டாமல் நல்லா கிளறிக்கங்க. நீங்கள் ஸ்வீட்லாம் பண்ணும்போது பொறுமையாக இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ரெண்டுமே சூடாக இருக்கிறதுனால கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டுறதுக்கு சான்ஸ் வரும். இப்போ சுகர் சிரப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் கிளற வேணாம். கேஸை சிம்மில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ், அதாவது கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்த பதம், அவ்வளோதான். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க கைவிடாமல். இப்போவே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. கேஸை சிம்மில் வச்சு பொறுமையாக கிளறுங்க. அப்போ தான் எந்த ஸ்வீட்டுமே உங்களுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் ஒட்டலை. ஒட்டாமல் இந்த மாதிரி பதம் வந்தோன்னே கேஸை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் இதை கொட்டிடலாம். பாருங்கள், கடாயில் ஒரு ட்ராப் கூட ஒட்டவே இல்லை. சூப்பராக இந்த மாதிரி கிளறி எடுத்துட்டோம்னா வில்ல போடுறதுக்கு ஈஸியாக வரும் நமக்கு. இது நல்லா ஆறணும். ஒரு 1 hour அப்படியே வச்சுடுங்க. மேலே நட்ஸ் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனால் அதை அப்படியே அமுக்கி விட்டுருங்க. இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வில்ல போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மீடியம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் சைடு ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டுருங்க. முதல்ல சூடாக இருக்கும்போதே ஒரு 1/2 hourல இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஆறினதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 1.5 hourக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வருது பர்ஃபி. இன்னொரு பர்ஃபியும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் இதை எவ்வளோ நேரம் கழித்து வேணாலும் ஆறினத்துக்கப்புறம் எடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாக்லேட் பர்ஃபி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும். உங்களுக்கு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஸ்வீட்டு போன்விட்டா பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக உங்கள் பசங்களுக்கு இந்த தீபாவளிக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. ஹாப்பி தீபாவளி.